ஒரு பெரிய சகோதரி மற்றும் அவளுடைய தம்பி காட்டுக்குள் சென்றார்கள். அவர்கள் அலைந்து திரிந்தபோது தம்பி ஒரு வழியாகவும் அக்கா வேறு வழியாகவும் சென்றார்கள். இந்த நேரத்தில் இருவரும் வழி தவறி பாதையை தேடத் தொடங்கினார்கள். அவர்கள் பாதையை கண்டுபிடிக்க முடியவில்லை, ஒருவரை ஒருவர் காணவும் முடியவில்லை. இப்போது இருட்டாக ஆரம்பிக்கிறது. அவர்கள் வீடு காட்டுக்கு வெளியே ஒரு மலை மேல் உள்ள பகுதியில் உள்ளது. அதனால் தம்பி மிகவும் பயத்துடன் வழியை தேடிக்கொண்டிருக்கிறான். அக்காவை பற்றி சொன்னால் அவளும் பாதையை தேடிக்கொண்டிருக்கிறாள். ஆனால் இருட்டாக ஆரம்பிக்கும் போது தேடிக்கொண்டிருக்கும் போது அவள் பாதையை கண்டுபிடிக்கிறாள். அவள் வழியை கண்டுபிடித்தாள். அவள் காட்டை விட்டு வெளியே வந்ததால் அவளுக்கு வீடு கண்முன்னே தெரிகிறது. ஆனால் அவளுடைய தம்பி இன்னும் வரவில்லை. என்ன செய்ய வேண்டும் என என் தம்பியும் பாதையை கண்டுபிடிக்க முடியுமா? உடனே அவள் கழுத்தில் இருக்கும் முத்து மாலையை நினைவு கூறுகிறாள். அவள் வெள்ளை முத்து மாலையை உடைத்து நடக்கும்போது ஒவ்வொரு முத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக போடுகிறாள். பின்னால் விட்டுவிட்டே செல்கிறாள், விட்டுவிட்டே செல்கிறாள், விட்டுவிட்டே செல்கிறாள். அவள் எடுத்த பாதையில் அவள் எல்லா முத்துகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக போடுகிறாள். இறுதியில் பாதுகாப்பாக வீட்டை அடைகிறாள். அவளுடைய தம்பி பாதையை தேடிக்கொண்டே காட்டில் முழுவதும் அலைந்து திரிகிறான். இந்த நேரத்தில் அவனுடைய அன்பு சகோதரியின் முத்துக்கள் அவன் ஒரு முத்தை கண்டுபிடிக்கிறான். இது எங்க அக்காவுடையது. அப்படி என்றால் எங்க அக்கா இந்த வழியாக வந்திருக்க வேண்டும். கொஞ்சம் முன்னால் போனதும் அவன் இன்னொரு முத்தை கண்டுபிடித்தான். இன்னும் கொஞ்சம் முன்னால் போனதும் அவன் மறுபடியும் இன்னொரு முத்தை கண்டுபிடித்தான். ஒவ்வொரு பிரகாசிக்கும் முத்தையும் கவனமாக பின்தொடர்ந்து அந்த ஏழை திசை தெரியாத சிறுவனும் இறுதியில் எதிர்பார்த்தபடி பாதுகாப்பாக வீட்டை அடைய முடிந்தது. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் திசை தெரியாமல் தொலைந்து போன போது நம்மை வானத்தில் திரும்ப அழைத்து வர இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை நீங்கள் உண்மையில் ஒருபோதும் சிந்தித்திருக்கிறீர்களா? நீங்களும் நானும் பின்பற்றும்படி அவர் தன் புனித பாதச்சுவடுகளை கவனமாக விட்டு சென்றார். அந்த மர்மமான பாதச்சுவடுகள் என்னவென்று நீங்கள் உண்மையில் அறிய விரும்பினால் நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை ஆர்வமாக படிக்க வேண்டும். நாம் வான்ராட்சியத்திற்கு செல்லவும் இறுதியில் அடையவும் விரும்பினால் நாம் என்ன செய்ய வேண்டும், எந்தெந்த குறிப்பிட்ட படிகளை எடுக்க வேண்டும், எவ்வாறு நம் தினசரி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதெல்லாம் இந்த வேதாகமத்தின் பக்கங்களில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தெய்வீக செய்தியை நீங்கள் அறிந்த அனைவருக்கும் பரப்ப தயவு செய்து இந்த வீடியோவை விரும்பி அதிகமான மக்களுடன் பகிரவும்.